வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவாடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவாடிக்குப்பம் பகுதியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் காமராஜர் நகர் தொகுதிக்கான லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகம் மற்றும் மக்கள் குறை தீர்ப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மற்றும் தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உமாசங்கரின் தந்தையும் பாஜக ஓபிசி அணி செயற்குழு உறுப்பினருமான காசிலிங்கம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோடு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் மே 13 பதவியேற்கிறார்கள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமையும் ஆட்சியில் கடந்த முறை போலவே பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்படும் என்று ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேரடியாக மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவி வழங்க முதல்வர் ரங்கசாமி சம்மதித்துள்ளார். நாளை மறுநாள் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க உள்ளார். முதல்வரோடு பாஜகவை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்க உள்ளனர். பாஜக சட்டமன்ற கட்சியின் தலைவர் நமச்சிவாயம், காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த விழாவிற்கான விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெறவுள்ளது. ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் அமைச்சர்கள் எப்போது பதவி ஏற்பார்கள் என்று விசாரித்த போது முதல்வர் முதலில் பதவி ஏற்பார். என்ஆர் காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. அவர்கள் வேறொரு நாளில் பதவி ஏற்பார்கள். என்ஆர் காங்கிரஸில் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு ஆகியோருக்கு அமைச்சர் பதவி உறுதியாகியுள்ளது. மற்றொரு அமைச்சர் பதவிக்காக சிவக்கொழுந்து, நாராயணசுவாமி ஆகியோர் முயற்சி செய்கின்றனர். புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் நடத்திய ஒரு வார தீவிர சோதனையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியவர்களிடம் ரூபாய் 9.60 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மற்றும் பொது இடங்களில் மது அருந்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையை மேற்கொண்டு மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கண்டறிந்து வருகின்றனர். அதன்படி கடந்த 3ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் 9ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. இதில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக மொத்தம் 96 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 9,60,000 அபராதம் வசூலிக்கப்பட்டது. மேலும் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக 43 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போதையில் வாகனம் ஓட்டுதல், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், அதிவேக மற்றும் ஆபத்தான வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்படும். விதிமீறல்களில் ஈடுபடும் நபர்களின் ஓட்டுநர் உரிமங்கள் சட்டப்படி இடைநீக்கம் செய்யவும் பரிந்துரைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நமச்சிவாயம் டெல்லி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்க உள்ளது. இதன் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக ஆகிய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்துடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவிற்கு 2 அமைச்சர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக சட்டப்பேரவை கட்சியின் தலைவரான நமச்சிவாயம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு கட்சியின் அமைப்பு செயலர் சந்தோஷை சந்தித்து பேச உள்ளார்.
மேலிட ஆதரவுடன் அமைச்சர் பதவியை பெற நமச்சிவாயம் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதிகள் பழமை வாய்ந்த புனித ஜென்மராக்கினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 311ஆம் ஆண்டு பெருவிழா 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்திற்கு வந்தனர். பின்னர் பெருவிழாவிற்கு கொடி சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழா முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழா நடைபெறும் நவ நாட்களில் தினம்தோறும் காலை மாலை என இருவேளைகள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். சேதராப்பட்டு தனியார் தொழிற்சாலைக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோத்திலால், சிவக்குமார், மகேந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் மீது மே தினத்தன்று L&T நிர்வாகம் வழங்கிய பொய் புகாரினை விசாரணை செய்யாமல் போராட்டத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் L&T நிர்வாகம் வழங்கிய புகாரினை விசாரணை நடத்தாமல் L&T நிர்வாகத்தின் கைப்பாவையாக செயல்பட்டு தொழிலாளர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கில் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது தொழிலாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இந்த வழக்கினை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்கவும் இனிவரும் எதிர்காலங்களில் தொழிலாளர்கள் அனைவரும் பணி பாதுகாப்போடு சுமூகமான முறையில் பணியாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோவில் அருகே இடத்தகராறில் அத்துமீறி ஆயுதங்களோடு நுழைந்த மூதாட்டியை மிரட்டியதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவாடிக்குப்பம் எடிசன் வீதியை சார்ந்தவர் ஆனந்தன் மனைவி குப்பு, வயது 71. இவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் பாலச்சந்தர் மற்றும் சர்வகைனா ஆகியோரிடம் 11.5 ஏக்கர் நிலம் கடந்த 2025ஆம் ஆண்டு வாங்கி கிரயம் செய்துள்ளார். இந்த இடம் சம்பந்தமாக குப்பு குடும்பத்தினருக்கும் காலாப்பட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. சம்பவத்தன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நாவர்குளம் பகுதியை சார்ந்த அசோக், வினோத், சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் அந்த இடத்திற்கு சென்று தடி, கடப்பாரை கொண்டு இரும்பு வேலியை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குப்புவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தரப்பினர் ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து மூதாட்டி குப்பு கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் துணை போலீசார் சூப்பரண்ட் ரூபன்குமார் தலைமையிலான போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், அசோக், வினோத், சரண்ராஜ் மற்றும் சிலர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய அரசு பதவியேற்பு விழாவையொட்டி சட்டசபையில் உள்ள அறைகள் புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள NR காங்கிரஸ் 12, பாஜ 4, அதிமுக 1, லாஜக 1 ஆகிய இடங்களில் வெற்றி பெற்றன. இதனையடுத்து தேஜ கூட்டணி சட்டசபை தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் புதிய அரசு பதவியேற்பு விழா வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அறைகள் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. சட்டசபை வெளிப்பகுதிகள் சுத்தம் செய்து புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக நாஜிம் சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்க்கட்சித் தலைவராகிறார். புதுவையில் மீண்டும் NDA ஆட்சி அமைகிறது.
சட்டப்பேரவை தேர்தலில் 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதனால் திமுக எதிர்க்கட்சியாகிறது. காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற நாச்சின் சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி திமுக சட்டமன்ற கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக செந்தில்குமாரும், கொறடாவாக செந்தில், செயலாளராக கார்த்திகேயன், பொருளாளராக விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் சட்டமன்ற கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாஜிம் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்காலில் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழாவையொட்டி நடந்த அலங்கார தேர்பவனிகள் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியில் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தெய்வ மன்றாட்டுகளுடன் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை கொடியிறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த அலங்கார தேர்பவனியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கலைத்தீர்த்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கலைத்தீர்த்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் 2வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கதிர்வேல் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்து மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் துணை பேராசிரியர்கள் ஆல்பர்ட் ஜோசப் ராஜ், ராகினி, பைப்ரோஸ், அருண் ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 50 மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து துறையின் துணை பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.